ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா சரணம். அரிசி பானைக்குள்ள நீங்க இந்த 3 பொருட்களை யாருக்குமே தெரியாம வச்சிருங்க. அப்படி அரிசி பானைக்குள்ள இந்த 3 பொருட்களை நீங்க யாருக்குமே தெரியாம வைக்கிறது மூலியமா இது உங்க வீட்டுக்கு 2 நாள்ல பணவரவை அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்க வீட்டை தேடி அசுர வேகத்துல பணம் வரும். இனி உங்கள் வீட்டுல பணமழை பொழிகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா செல்வம் நிறைஞ்சு காணப்படும். இத்தனை நாட்கள நீங்க செல்வத்தால் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள் அனைத்திற்குமே பார்த்தீங்கன்னா தீர்வு கிடைக்க போகிறது. முக்கியமா செல்வம் உங்கள் வீட்டுக்குள்ள நிறைஞ்சி பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா வரப்போகிறது. நீங்க எந்த அளவுக்கு இந்த ஒரு விஷயத்த சரியான முறைப்படி நீங்க செய்தீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில செல்வம் நிறைஞ்சு காணப்படும். செல்வ பிரச்சனை இல்லாமல் பார்த்தீங்கன்னா செல்வத்தை ஈர்க்க முடியும். செல்வ பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கிடைச்சி செல்வம் பார்த்தீங்கன்னா உங்க வீடு முழுவதும் நிறைய காணப்படும். அந்த அளவுக்கு இதுல சக்தி இருக்கிறது. அதனால தைரியமுடனும் நம்பிக்கையுடனும் இந்த பொருட்களை பார்த்தீங்கன்னா நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி பானையோ அல்லது பையோ எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதுல நீங்க தாராளமாக வைக்கலாம். நிறைய நபர்கள் வீடுகளில் அரிசி டப்பால போட்டு வச்சிருப்பாங்க, அதற்குள்ளேயும் வைக்கலாம். ஒரு சில நபர்கள் அரிசி பையிலே அப்படியே வச்சு எடுப்பாங்க, அதுலேயும் கூட வைக்கலாம். ஆனால் இதை வைக்கும் பொழுது முக்கியமாக நீங்கள் அதற்கு முன்பு ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டும். அதன் பிறகுதான் இதை நீங்கள் வைக்க வேண்டும். அது என்னவென்று பார்ப்போம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். நீங்க இந்த ஒரு விஷயத்தை எப்படி வைக்க போறீங்கன்னா அரிசி உள்ள வைக்க போறீங்க. அதனால முக்கியமா நமக்கு அரிசி இதுல தேவைப்படாது. ஏன்னா அரிசிக்குள்ளதான் நீங்க வைக்க போறீங்க. அதனால அரிசியை விட்டுருங்க. இது எடுத்து அதுல நீங்க வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா முதல் விஷயமா இருக்கக்கூடியது இந்த வெள்ளி பொருட்கள் ஏதாவது ஒண்ணுங்க. வெள்ளி ரொம்பவே ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். தங்கத்தை விட மேல அதிகளோட வெள்ளி பார்த்தீங்கன்னா அனைத்து விஷயத்தை செல்வங்களையும் ஈர்க்கும். தங்கம் தங்கத்தை மட்டும் ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். தங்கத்தை வச்சு நீங்க பரிகாரம் செய்யும்போது உங்கள் வீட்டுக்குள்ள தங்கம் அதிகரிக்கும். ஆனா பணம் வராது, செல்வம் வராது, நிலம் போன்ற எந்த ஒரு விஷயமும் உங்க வீட்டுல அதிகமா வரும். ஆனா இந்த வெள்ளி பணத்தையும் ஈர்க்கும், செல்வத்தையும் ஈர்க்கும், தங்கத்தையும் ஈர்க்கும். நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட அதிகளோட ஈர்ப்பு தன்மை இதுல இருக்கு. இது காந்தம் போல பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இந்த வெள்ளி. எப்பவுமே நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெள்ளியை வைத்துதான் அதிகப்படியான பரிகாரங்கள், வெள்ளியை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வீடுகளில் அதிகள வைக்கிறது, கோயில்ல வைக்கிறது என அனைத்து இடங்களும். முக்கியமா பணக்கார வீடுகள்லயே நீங்க பாத்துருந்தீங்கன்னா வெள்ளியிலான பிளேட், ஸ்பூன் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் அதிகம் இருக்கும். அவங்களால தங்கத்துல வாங்க முடியாம கிடையாது. வெள்ளி ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது, பணத்தையும் செல்வத்தையும். அதனாலதான் வெள்ளியை எப்பவுமே வீட்டுல அதிகளோட பயன்படுத்துகிறார்கள். உங்களுடைய வீடுகள்ல நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டு, அதாவது வெள்ளியில ஸ்பூனோ அல்லது கிளாஸ், வெள்ளி சம்பந்தப்பட்ட என்ன பொருள் இருக்கோ அதை எடுத்து முதல்ல பார்த்தீங்கன்னா உங்க அரிசி பானைக்குள்ள நீங்க வச்சிடணும். அப்படி அதாவது அந்த பொருள் மட்டும் வைக்கிறீங்கன்னா அப்படி வைங்க. அப்படி அதோட இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களையும் சேர்த்து நீங்க வைக்கும் பொழுது முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அதுல வைக்கணும். இப்போ நீங்க வெள்ளி மட்டும் வைக்கிறீங்கன்னா வெள்ளியோட மட்டும் வச்சு நிறுத்திடுங்க. இல்ல வெள்ளி கூட நான் இன்னும் சில பொருட்கள் வச்சா இன்னும் குணத்தை இருக்கும் அப்படின்ற போது நீங்க வைக்க வேண்டிய விஷயம் இந்த வசம்பு, அப்புறம் உப்பு, கல் உப்பு. இந்த 2 பொருட்களையும் ஒரு துணியில வச்சு மடிச்சு உள்ள வைக்கலாம். ஏன்னா நீங்க அரிசியோட வைக்கும் பொழுது அரிசியோட கல் உப்பு இப்படி சேரும் பொழுது அது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடும். அதனால நீங்க ஒரு துணி எடுத்துக்கோங்க, மஞ்சள் நிற துணி. மஞ்சள் நிற துணி எடுத்துக்கிட்டு நீங்க எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அதுல வெள்ளியை வச்சிருங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வசம்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க உங்களுடைய அரிசி பானைக்குள்ள வச்சிருங்க, இல்ல டப்பாக்குள்ள வச்சிருங்க. எப்படினாலும் சரிங்க. இதை நீங்க யாருக்கும் தெரியாம வைக்கணும். இது யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. அப்படி சொன்னா இது பழிக்காமல் போகும். முக்கியமா நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்காம தள்ளி போயிடும். அதனால யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. நடக்கிற வரைக்கும் காத்துருங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு சொல்லுங்க. நம்பிக்கையோட செஞ்சுவாங்க. நீங்கள் மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் சொல்லி பாருங்க. அதன் பிறகு நல்லது நடக்கும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா சரணம். இந்த 2 பூந்தெடியை ஒரே பூந்தொட்டியில் வைத்து உன்னுடைய வீட்டின் முன்பு வைத்து வளர்த்துவோம். உன்னை பிடித்த பீடை தரித்திரங்கள் ஒழியும். உன் வீட்டுக்குள் தெய்வ நடமாட்டம் உண்டாகும். பெருமாள் உன் வீட்டுக்குள் வாசம் செய்வார். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் உன் கூட இருந்து உன் வாழ்க்கையவே உறுதுணையாக எடுத்து உன் வாழ்க்கையை முன்னேற்றம் அடைய வைப்பார். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த 2 செடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 2 செடிகள் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் மேல் அதிர்ஷ்டம் உண்டாக்கும். உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுல இருக்கக்கூடிய கஷ்டங்களிலிருந்து நீங்க வெளிவர முடியும். அப்பேற்பட்ட சக்தி இந்த ஒரு, அதாவது பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்துக்கு இருக்கிறது. அதனாலதான் சொல்றது, இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க, அதாவது பாத்தீங்கன்னா இந்த 2 செடியையும்
ஒரே பூந்தொட்டியில் வைத்து உங்களுடைய வீட்டில் வச்சு வளர்த்துவாங்க. நிச்சயமா இதனுடைய முழு பலனும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் போது நினைச்சதை விட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து பிரச்சனைகளிலிருந்து நீங்க வெளிவர முடியும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த 2 செடிகளை பற்றி பார்க்க போயிரும். முக்கியமா இந்த 2 செடியை நீங்க உங்களுடைய வீட்டுல வளர்க்கறது மூலியமா அந்த பெருமாளோட அம்சம் பொருந்திய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும். உங்கள் வீட்டுக்குள்ள பெருமாளோட வாசம் செஞ்சு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தீர்த்து வைப்பார். அதனால நீங்க உங்களுடைய வீட்டின் முன்பு வைத்து, அதாவது வீட்டின் முன்பு இந்த 2 செடியும் ஒரே பூந்தொட்டியில் வச்சு வளர்த்து வரணும். அது என்ன செடி, எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேன், சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டின் முன்பு வைக்க வேண்டிய அந்த 2 செடி, முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா துளசி. துளசி அனைவருக்கும் தெரியும், பெருமாளோட அம்சமா இருக்கக்கூடிய விஷயம். இந்த துளசி செடியை நீங்க உங்களுடைய வீட்டில் முன்பு வைக்கிறது மூலியமா நல்ல விஷயங்கள் நடக்கும். முக்கியமா துளசி பல நேரத்தில் மருந்தாகவும் பயன்படுகிறது. அதனால நீங்க தாராளமா உங்க வீட்டுக்கு முன்னாடி துளசி செடியை வச்சு வளர்த்து வரலாம். அது முழு பலனும் உங்களுடைய குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அது பல ஈர்ப்புகளையும் உங்களுடைய வீட்டுக்குள் கொண்டு வந்துடும். அதனாலதான் சொல்றது, துளசி செடியை வீட்டுக்குள்ள வளர்த்தீங்கன்னா அது முழு கஷ்டங்களும், அதாவது வீட்டின் முன்பு தான் வைக்க போறீங்க, வீட்டுக்குள்ள வைக்கணும் கூட அவசியம் இல்லை. அதனுடைய முழு பிரச்சனையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை மாறும். இரண்டாவது விஷயம் என்னென்ற ஒரு செடி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா துளசி செடியை போல் வில்வ செடின்னு ஒன்று இருக்கு, வில்வ மரம்னு சொல்லுவாங்க. அதை ஒரு பூந்தொட்டில் செடியா சின்னதாக இருக்கிற அளவுக்கு நீங்க வச்சு வளர்த்து பாருங்க. அது முழு பிரச்சனையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை மாறி நினைச்சபடியா நல்லபடியா வாழ்க்கை அமையும். அப்பேற்பட்ட சக்தி இந்த 2 செடிகளுக்கும் இருக்கு. இந்த 2 செடிகளையும் நீங்க உங்களுடைய வீட்டு முன்பு வைத்து வளர்த்துவாங்க. முக்கியமா நிறைய நேரங்களில் வில்வத்தி இது முடியாதவங்க செம்பருத்தி எடுத்து வச்சு வரலாம். அப்படி செம்பருத்தி முடியாதவங்க தாராளமாக இது 2ம் முடியாதவங்க நீங்க எடுத்து, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க வைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மாதுளை செடி, இதை கூட வச்சு வரலாம். மாதுளை மரம்ன்ற ஒரு விஷயம். இந்த 4த்துல எதனாலும் நீங்க உங்க வீட்டு முன்பு வச்சு வரலாம். இது முழு பலனும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் போது உங்க வாழ்க்கையில கூடிய கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு தான் கிடைக்கும். நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். கெட்டது எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில அண்டாது. அதனால நீங்க தாராளமா இந்த ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் அதனுடைய முழு பலனும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும். நம்பிக்கையோடு செஞ்சு வாருங்கள், நல்லது நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. நன்றி, வணக்கம்.